எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைஃப் சேவிங் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைஃப் சேவிங் டூலா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூட இருக்க குட்டி பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. May I come in? ஸோ லைஃப் சேவிங் டூல் அது நான் எதை சொல்ல வந்தேன்னா இதுதான், ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதை கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணி ஒரு 8 months ஆச்சு. இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி காட்டலாம். பாக்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னொன்னே உள்ள ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். நான் ஏற்கனவே அதை படிச்சுட்டேன், அதனால் தூக்கி போட்டேன். எது வாங்கினாலும் நீங்கள் யூசர் மேனுவலில் மறக்காமல் படிச்சிருங்க. நான் சொன்ன டயர் இன்ஃப்ளேட்டர் தான். கவரை ஓப்பன் பண்ணோன்னே இது வந்து சிம்பிளாக காம்பேக்டாக ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கும். 80% கொடுக்கலாம் நம்பி. அதளவுக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நடுவில் எங்கேயாச்சும் காற்று இல்லாமல் இல்லை பஞ்சராக எங்கேயா வண்டி நின்னா கூட ஸோ இதை வச்சு நம்மளால் காற்று ஃபில் பண்ண முடியும் ஈஸியாகவே. ஸோ எல்லாருமே ட்ராவல் பண்ணுறவங்க மறக்காமல் இதை ஒரு வாங்கி வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 ஜீன்ஸ் பேனை ரோல் பண்ண என்ன சைஸ் வருமோ அந்த சைஸ் தான் இருக்குது. கரெக்டாக சொன்னாலும் இந்த சைஸ் தான் கரெக்டாகவே இருக்கும். செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் இது. இந்த திங்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டார்ச் லைட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டார்ச் லைட் கொடுத்துருப்பாங்க. அது பயங்கர யூஸ்ஃபுல்லு. என்னென்னா நைட் நேரத்தில் நம்ம எங்கேயாச்சும் போகும்போது எதுக்குன்னா டயரில் இருக்க ஏர் நாப் நைட் நேரத்தில் அது பார்க்க முடியலன்னா நம்ம இந்த டார்ச்சை வச்சுட்டு ரொம்ப பவராக இருக்காது, ஆனால் அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு பவர் இருக்கும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரியுதுல இந்த வயர் குட்டி வயரில் தான் இந்த ஏர் ஃபில் ஆகும். அண்ட் இதை கனெக்ட் பண்ணுற சார்ஜர் வயர் பார்த்துட்டிங்கன்னா செம்ம நீளம் சார்ஜர் வயரு. நீங்கள் இன்கேஸ் உங்கள் கார்லேயோ இல்லை உங்கள் பைக்கில் இந்த கார்லனா இந்த இது இருக்கும், இந்த சிகரெட் போர்ட் லைட்டில் இது பண்ணிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பைக்கில் தான் இருக்குது, இதை சார்ஜ் பண்ண முடியலன்னா நான் இங்கே ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மாதிரி இது ஒன்று வாங்கி வச்சுங்க. அது கிட்டத்தட்ட 250 500 தான் வரும். அதை வச்சு நீங்கள் ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைஃப் சேவிங் டூலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இதை வச்சு நம்ம பைக்கு காருக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும் இல்லை, இதில் ஒரு சின்ன பின் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஃபுட்பால் வாலிபால் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி காம்பேக்டாக உள்ள வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம், வேணும்னா அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் சார்ஜருக்கு வந்து கரெக்டாக ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல உங்கள் எல்லா சார்ஜர் வயலையும் மடக்கி நம்ம இதுக்குள்ளே வச்சு மடக்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 950 rupees வந்துச்சு. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ப்ரெஷர் கேஜ் இருக்குது. ஸோ நம்ம டயரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். சும்மா இந்த பின்னை நம்ம டயரில் மாட்டும் போது இதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த டார்ச் லைட் இது எரியும். அண்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மீட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏர் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் காரோ பைக்கில் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் உங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண மறந்தேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் பேட்டரி ஹெல்த் பயங்கரமாக ட்ரைன் ஆகும். எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இந்த லைட் யூஸ் பண்ணால் இதுதான் பேட்டரியோட பவர். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பவர் தான் இது. இதை வச்சு நம்ம எப்படி டயருக்கு வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ கார்லேருந்து பவர் சப்ளை எடுத்தாச்சு. ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா செம்ம நீளம். நம்ம இப்போ இந்த ஸ்கூட்டிக்கு தான் ஏர் ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாபோட வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த நாபை வந்து அங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏர் பார்த்துட்டிங்கன்னா 20 இருக்குது. நான் எப்பவுமே 35 வைப்பேன். 25, 30, 35. நம்ம டயர் இன்ஃப்ளேட்டர் வச்சு ஏர் ஃபில் பண்ணியாச்சு.
இப்போ உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும், முன்னாடி ஏர் கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஏர் ஃபில் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேட்டில் வந்து நீங்கள் எப்போயுமே ஏர் 35 தான் வைப்பீங்கன்னா ஒரு 37 வச்சுட்டு ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஸோ 2 PSI ஏர் வந்து வெளியே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே guys, இதோட நான் அந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். Until then, signing off from Amar.